அடியேன்னு கூப்பிடாத நான் எரிச்சல்ல இருக்கேன். அப்புறம் எப்படி கூப்பிடுறது? போடி வாடின்னு கூப்பிட நான் அவன் பொண்டாட்டியா? அப்புறம் எப்படி மரியாதை கூப்பிடுமா? மரியாதையா கூப்பிடு. இப்ப பாரு என் தங்கச்சி விட்டு கூப்பிட சொல்றேன் பாரு. எனக்கு வேற மாதிரி இருக்குமா? கச்சிடி ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு நீ பேசுறது. ஏய் முகாய் எங்க இருக்க? என்னை கும்மி அடிக்க தானே வர சொன்னீங்க. எப்படி தெரியுமா வர போறேன்? யாருமே வராத மாடல வர போறேன். எப்படி தெரியுமா? வா. சிவன் கோவில் வாசலிலே ஏட்டு சத்தம் கேக்குதடி. சிவனருக்கு வானத்திலே சீரியலும் ஜொலிக்குதடி. வாங்க மக்கா கூத்து பாக்க உங்க வாழ்த்துக்களை நாங்க கேட்க. வாங்க மக்கா கூத்து பாக்க உங்க வாழ்த்துக்களை நாங்க கேட்க. ஆமா அப்படியா போடுறோம். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் கொஞ்சம் சுட சுட டீ கிடைச்சா நல்லா இருக்கு. பழுத்த சின்ன பசங்களை சும்மா இருங்கப்பா. இங்க பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா. பழுத்த சின்ன பசங்களை சும்மா இருங்கப்பா. இங்க பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா. அம்மா தாயே ஆத்தா மாரே அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுறீங்க இல்லைங்க. கச்சேரில கருப்பசாமி முடிய வர நீங்க பாருங்க. அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுறீங்க இல்லைங்க. கச்சேரில கருப்பசாமி முடியவர் அமைதியாக நீங்க பாருங்க. போதும் சொல்லுடி. அடக்கம் சொடக்கமா வாச்சிக்கங்கப்பா. ஆமா ஏன்னா என்னதே முக்கிய அடிச்சீங்கனால தலைக்கு 350 ரூபாய் தான் சம்பளம் சொல்லி. ஆமாடி அதே உண்மை. இன்னைக்கு மூக்காயக்க சொல்றது உண்மை. இல்ல 350 சம்பளம் சொல்லிதே இன்னைக்கு கூட்டி வந்திருக்கேன். ஆமாடி. ஆனா மோனிசாவுக்கு மட்டும் பேசின காசு 10,000 ரூபாய் போயிரும் நினைக்கிறேன். ஆமாக்கா ஏன்னா மெட்ராஸ்ல இருந்து வந்து மூக்காயக்கா ட்ரெயின்ல வெத்து விட்டுல இல்லடா வரா. ஆமா ஆமா. ஏய் அவன் என்ன உட்கார்ந்துடா போய் குடும்ப கட்டுப்பாடு. இந்த வர சொல்றேங்க மோனிசா பாப்பா மாமா. என்னடா மஞ்ச பைக்கிலோட பிணந்துக்கிட்டே கிடக்க வாழைப்பழத்தை. இப்ப பாரு வரும் பாரு தங்கச்சி பேசிக்க நீ பேசி பாருக்கா. ஆமா அடியே நடராசி நீ ஒரு மைக்க வச்சு நெல்லு அவளுக்கு அலர்ஜி. ஏய் சொல்லுக்கா என்ன எதுக்குடி வர சொன்னீங்க? கும்மி அடிக்க. கும்மி அடிக்க தானே? எஸ். பெரிய வெள்ளக்கார துறை எஸ் குசு. ஆமா ஆமா பொளந்திரம் பொளந்தப்பறம். என்ன பூரா கிந்திக்காரங்களா உட்கார்ந்திருக்காங்க. எஸ் ஓகே நோன்ற. அப்போ லைட்ட போடு இல்ல விளக்க அமத்து. சரி இருக்கட்டும். அது அவருடைய வியாபாரம்க்கா. வியாபாரமா? அதனால மதுரையில இருந்து மூக்காய் வந்தா நல்ல வளைஞ்சு நெளிஞ்சு கும்மி அடிப்பான்னு தானே வர சொன்னீங்க. ஆமாக்கா. அக்கா எத்தனை குடம் தெரியுமா எடுத்து வந்து? எத்தனை குடம்க்கா? அம்மா உள்ள இருக்க அடக்கோழி 2 பேர் வாங்கடி வெளியில. தண்ணி குடம் எடுத்து ஏமாச்சான் கோமாளி. தங்கச்சி அதன்னைக்கு போன ஏமாச்சான் கோமாளி. ஏமாச்சா ராமச்சந்திரன். ஆமா போட்டுமா வண்டி பைபாஸ்ல. தண்ணி குடம் எடுத்து ஏமாச்சான் கோமாளி. தண்ணி குடம் எடுத்து ஏமாச்சான் கோமாளி. ஏ தங்கச்சி அதன்னைக்கு போன ஏமாச்சான் கோமாளி. ஏமாச்சா ஹரிகரி கோவிந்தோ ஏமாச்சான் கோமாளி. அடி ஏமாச்சா ஏமாளி. ஏமாச்சான் கோமாளி. அடி ஏமாச்சா ஏமாளி. வேளாங்கண்ணி வெள்ளி குடம் எடுத்து ஏமாச்சான் கோமாளி. அப்படி போடுங்க. வெள்ளி குடம் எடுத்து ஏமாச்சான் கோமாளி. ஏ மூக்கையவ மதுரை மூக்கையவ இன்னைக்கு போனா ஏமாச்சான் கோமாளி. ஏமாச்சான் கோமாளி. அடி ஏமாச்சா ஏமாளி. ஏமாச்சா கோமாளி. அடி ஏமாச்சா ஏமாளி. அப்படி போடுங்க. நல்லா வளைக்கிறாங்க. பிளாஸ்டிக் குடம் எடுத்து ஏமாச்சான் கோமாளி. பிளாஸ்டிக் குடம் எடுத்து
ஏமச்சங்கோமாளி ஏ மூக்கையவ மதுரை மூக்கையவ தெருவுல போனா ஏமச்சங்கோமாளி ஏமச்சா ஆளுமா டோலுமா ஏமச்சங்கோமாளி அடி ஏமச்சா ஏமாளி ஏமச்சங்கோமாளி அடி ஏமச்சா ஏமாளி மூக்காயா கொக்கா போடுங்க ஏய் அப்படி போடுறீ அடியே என்னடி பண்றாங்க போய் என்ன உடற்பயிற்சி பண்ற மாதிரி இருக்கு அடியே பேசுடி மூக்காயி அடைய அப்பா அடே அப்ப என்னடி ராசு சொல்லுடி நான் பொம்பளையா பிறந்ததுக்கு பேசாம ஒரு பைபாஸ் ரோடா கூட பிறந்திருக்கலாம் ஏன்டி இப்படி சொல்ற 4 பேர் சைக்கிள் ஓட்டியாச்சும் பொழைச்சிருப்பேன் அடாடா என்னடி சொல்ற அப்படி ஒருத்தன் வர மாட்டேன் வருத்த மாட்டீங்களானா ஆமா ஏய் மோனி நான் எங்கன போய் எக்ஸர்சைஸ் பண்ண உனக்கு என்னடி சொல்லுடி பொம்பளை எல்லாம் இருக்காங்க பக்கத்துல பசங்க இருக்காங்க அங்க போய் எக்ஸர்சைஸ் பண்ணலாம் அப்படி அங்க திறந்து போய் கிடக்கு பண்ணலாமா ஆமா ஏன் வேற இடம் கிடைக்கலையா உனக்கு அத கொடுத்த ஆத்தா வெள்ள மண்டை இது யார் விட்டு பட்டாங்கற அது எங்க மாமா விட்டு பட்டா அங்கிட்டு அங்கிட்டு எங்க மச்சா விட்டு அங்கனே அங்கனே என்னோடது உமட்டாவா என்னடி என்ன சொன்ன என்ன ப்ரோ சொன்னீங்க நீ என்ன சொன்ன ஒரு தடவை சொல்லி மறு தடவை கட்டினா மண்ணா எடுத்து தூத்திடுவேன் ஏய் புரியலடி மூக்காயி ஓம் பட்டா என்னோட பட்டா உன்னோட பட்டாவா உன்னைய பட்டா அப்புறம் உன் புருஷன் வீட்டுல விட்டாதே அப்புறம் இங்க வர முடியும் இல்லைன்னா வருவியா விடலைன்னா அடி 4 ஊரு நல்ல தண்ணி அப்படி போட்டு மூக்காயி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி இந்த ஊரு வைப்பு தண்ணி என்னடி ஒரே வருகிற என்னடி இருக்கிற உலகு ஏய் என்னடி ஒரே இதே நிக்கிற வால்டி இப்ப புடுங்கிருச்சுதா புடிங்கிடுச்சா உனக்கு புடுங்கச்சா புடுங்கலையா இல்லடி உனக்கு எப்படி புடுங்கோ ஆ உனக்கு புடுங்கினாதே வீடியோ கால வேணாத அடைக்க வரேன் எனக்கு புடுங்கினா என் நம்பரை பார்த்தோன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் ஏய் இப்ப இவ்வளவு நேரம் வீடியோ கால் பண்ணிட்டு தானே வர என் பொண்டாட்டி என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு அது மலேசியால இருந்து ஒரு வீடியோ காலுக்கு ஆமா மூக்காய் ஆண்டி வெளியில சொல்லாத ஈட்டு போட ஓடுது ஆமா ஆமா அடி இந்த பங்கு அடி இந்த அப்படி போடு என்னடி அண்ணா, இல்ல இந்த பொம்பளை எல்லாம் பெரிய வகுத்தறிச்சல தானே கச்சேரி பாக்குறீங்க ஏன்டி இப்படி சொல்ற ஒரு ஆம்பளையும் எடுப்பு அப்படி ஆட்டானே அப்ப விளையாட என்ன பொம்பளை நினைச்சிட்டு ஓடி நீ ஆமா நீ அப்புறம் இல்லையா எங்க எங்க முன்னாடி தானே Dress மாத்துனேன் நானும் உங்க முன்னாடி தானே Dress மாத்தணும் அப்ப விளையாட என்ன பொம்பளையும் நினைச்சிட்டியோ ஆமாண்டி ஒரிஜினல் ஆம்பளை போட்டேனா பொட்டி நெளிஞ்சு போயிடும் அப்படி போடு. நானும் சரி போனா போது பொம்பளை வேஷம் போட்டு அடக்கம் சட்டமா இருக்குன்னு பார்த்தா என்ன ரொம்ப ஓவரா பேசுற என்னடி அடக்க உடக்கா அவுத்து போட்டு ஆடுறியா அதான் ஆமா ரோட்ல ஆடுறீங்க அடக்க உடக்கம் நான் வயசான பொம்பளை தானே என்ன அதிசயமா பேசுற என்ன இவள ஏ அதிசயமா நீ பேசுற வளவலன்னு பேசாத வளவலன்னு பேசினா வாய்க்கு கேடு யாருக்கு வருஷம் வருஷம் ஒரு வண்டி ஓட்டுனா ஆ. கேடுன்னு சொல்லியிருக்காங்க இவள பேசுறீல சொல்லுடி ஆம்பளைக்கு ஆம்பளை ஆ பொம்பளைக்கு பொம்பளை ஆ. உன் பொம்பளையால கூட்டம் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு ஆமா உன் பொம்பளையால மட்டும் இந்த மேடையில கை தட்ட சொல்றீ பாப்பா அக்கா தட்டுங்கக்கா தாய்மார்களுக்கு தட்டுங்க எல்லாரும் ஆமா பாருடி பாத்தியாடி சொன்ன உடனே தட்டுனாங்க பாத்தியா அந்த அளவுக்கு பெரிய ஐடியா ஆ. ஆமா இப்ப என் பங்காளி பூரா கிளப்பிடுங்க சோறு அவளை அமைக்கிடுவான் அடாடா போதும் 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 அது 100 பொம்பளையால தட்டுறேன்னு சரி நம்ம என்ன தண்டட்டி வேணுமா தட்டுட்டு போ ஏய் இங்க பாரு உட்காரு 10 பேர் தான் கை தட்டினாங்க அதுவும் அந்த சின்ன பசங்க தான் கை தட்டினாங்க ஏய் ஆ ஒன்னு சொல்லவா என்ன 100 பொம்பளையால தட்டினதும் சரிதேன் ஆ. என் ஆம்பளையால 10 ஆள தட்டினாலும் சரிதேன் இப்ப திருப்பி தட்ட சொல்லவா தட்டு சொல்லு என் பங்காளி பிள்ளை ஜோரா கிளப்பிடுவியா பாப்பா கேட்டையில உன் பொட்டி நெளிஞ்சு சரி இவ்வளவு பேசுறீல ஆ ஆம்பளை பாக்குற வேலை என்ன வேலை பாப்பா பொம்பளை ஏன் எல்லாருமே தான் நாங்களும் வேலை பார்க்குறோம் ஆம்பளையால மைக் செட்டு போடுவான் நாங்களும் போடுவோம் ஆம்பளையால கொத்தனார் வேலை பார்ப்பான் நாங்களும் சித்தாள் வேலை போறோம் ஆம்பளையால வண்டி ஓட்டுவான் நாங்களும் தான் ஸ்கூட்டி ஓட்டுறோம் ஆம்பளையால சட்டையை கழட்டி போட்டு தெரியுவான் ஏய் நாங்களும் ஃபேன் ஷர்ட் போட தெரியும். ஆரம்பிச்சிட்டோம் ஆ? ஆ சரி இவ்வளவு பேசுறீல ஆ ஒன்னே ஒண்ணு முக்கியமா பண்ண முடியாது என்ன ஆம்பளை இல்லாம பிள்ளை பக்க முடியாது விளங்காம ஏய் நாங்க பெத்து காட்டுவோம்டி எப்படி எப்படி என்னது நாங்க பெத்து காட்டுவோம் ஆம்பே இல்லாம நாங்க பெத்து காட்டுவோம் எப்படி பெப்ப நாங்க ஊசி மூலியமா வைப்போம் அந்த பொம்பளை எல்லாம் சிரிக்காங்க எனக்கு எரிச்சல்ல இருக்கேன் ஏய் உண்மைன்றத ஏய். கை தட்டுறாங்க ஒத்துக்கிறேன் ஏய் ஆ. ஊசி போட்டு பிள்ளை பெப்ப ஆமா ஊசி போட்டு பிள்ளை பெக்கிறதாண்டி ஒரே ஒரு சிக்கல் இருக்கு என்னடி சிக்கலு நராசு சொல்லு நீ ஆம்பளை தானே ஆமாடி கச்சேரி முடிஞ்சு ஏய் இருடி
பொழந்து சவுடாலாம் வீட்டுல வச்சு வேறாட்டி நான் மோசமான பொம்பளை. ஆமாடி. ஆமா நடராசு சொல்லுடி. நீ ஆம்பளை தானே? ஆமா. கச்சேரி முடிஞ்சவன போடு தமிழனோட நீ கார்ல வா. சரி. அந்த முக்கத்துல இறக்கி விடுறேன். சரி. பெரிய வளர்ந்த புளிய மரம் ஒண்ணு இருக்கு. அப்படியா? அதுல போய் தூக்கு போட்டு தூங்குற மொட்டு முண்டை. ஏன் இப்படி சொல்றேன்? நான் ஏதோ சொல்ல வரியாங்கன்னு ஒரு ஆசையா கேட்டா என்ன இப்படி சொல்ற? தூக்கு போட்டு சொல்றேன். ஆமா வேணாமா ஊசி ஓட்டு பிள்ளை பண்ற நீ பின்னாடி உட்காந்து அதிசயமா பல்ல புழக்கிற. ஒத்துக்கிறேன். ஊசி போட்டு பிள்ளை பப்ப. ஆமா. இப்ப ஊசிக்கு பிறந்த பிள்ளையும் நம்ம நடராஜுக்கு பிறந்த பிள்ளையும் நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. அப்படி சொல்லு. முத போய் நடராஜுக்கு பிறந்த பிள்ளை போய் பூசாரிட்டு அர்ச்சனை தட்டை நீட்டுது. அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாரு? எப்படி? ஓம் ஸ்க்லாம் நமன ஓம் சந்திர பூசர நமக ஓம் சசிவர்தனா நமக. நடராஜ் உங்க பிள்ளை பேர் சொல்லுங்க. வினித்ராஜ். வினித் எந்த நண்டி பிள்ளைடா செனத்தவள மாதிரி அவன் தான் ஓனராடா. சரி இருக்கட்டும். ஓம் வினித்ராஜாய நமக. வினித்ராஜா தோப்பனார் பேர் சொல்லுங்க. நடராஜ். ஓம் நடராஜாய நமக. நடராஜுக்கு பிறந்த பிள்ளை நமக. நடராஜ் ஸ்வாஹ. அப்படி சொல்லுடி. அப்படி ஓதி முடிச்சிருவார். ஆமா. ரெண்டாவது உங்க கோணூசிக்கு அது என்னது? ஊசிக்கு பிறந்த பிள்ளை. உங்க ஊசிக்கு பிறந்த பிள்ளை போகுது. அதுக்கு கொஞ்சம் பூசாரி எரிச்சலாதே ஓதுவாரு. என்ன வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது இல்லையா ஊசி? அதுக்கு எப்படி தெரியுமா ஓதுவாரு? ஓம் சுக்லாம் நமன ஓம் சந்திர பூசனா நமக ஓம் சசிவர்தனா நமக. உங்க ஊசிக்கு பிறந்த பிள்ளை பேர் என்ன? சிவானி. சிவானி. ஓம் சிவானாய நமக. சிவானி தோப்பனார் பேர் சொல்லுங்க. தோப்பனார் பேர் தாங்க ஊசி. ஓம் ஊசியாய நமக. ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக. ஊசி ஸ்வாக. அங்க ஏறுபடி உன் தண்டவளையம் வண்டவளையத்துல அப்படி சொல்லுடி. என்னமோ அதிசயமா ஊசி ஓட்டு பிள்ளை பப்பம்ன்ற. சரி ஊசி ஓட்டு பிள்ளை பத்துக்குருவ இன்சில் என்ன சீமக்கருவ தூர்னா வைப்ப. அதுக்கு 4 பேர் வராங்க கேவலம் கட்டு இன்சில் வைக்க. ஓம் சக்தி. அதனால இப்படி எல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. என்ன சரியா? நான் வந்தது கும்மி அடிக்க. சுறுசுறுப்பா போட்டுட்டு எப்படி தெரியுமா போடணும்? அம்மா வாமா முத்தமிழ் நீ வேற குடும்ப கட்டுப்பாடு பண்ண உள்ள மாதிரி உள்ளே தான் அடி கிடக்க. வா சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும்? தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவள. இங்க வாங்க ப்ரோ. என்னைய பார்த்து கைய அழைச்சு என்ன பண்ண? நான் ஆம்பளை ப்ரோ. ரெண்டு பேரும் கோலாட்டம். ஆமா. பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்ன என்ன நான புள்ளாட்டம் நாளாக வளர்ச்சவளே என் உசுர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன். உன் திருப்ப பார்க்க தாண்டி உயிரோடு உயிரோடு என் பொண்டாட்டி பேச்ச கேட்டுப்புட்டு என் மயிரை வெட்டி புட்டு ஒட்டு மயிரோடு ஆடுறேன். அம்மா காலையில வாங்கம்மா சொட்டு மருந்து ஊத்த. இப்ப டைம் ஆயிடுச்சு. காலையில ஒரு 8 மணிக்கு வாங்க. அரிக்கி லைட் வெளிச்சத்துல அரவரையா ஓ முகத்தை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அரிக்கி லைட் வெளிச்சத்துல அரவரையா ஓ முகத்தை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். நீ உனக்கு மனசு சிரிச்சதில்ல அரவரையா நான் சிரிச்சு அன்னைக்கு தான் நான் தோத்தேன். என் மனசு இருந்தா மதுரைக்கு தான் வாடி புள்ள நான் சரஞ்சரமா முள்ள பூவு தார புள்ள. மனசு இருந்தா மதுரைக்கு தான் வாடி புள்ள நான் சரஞ்சரமா முள்ள பூவு தார புள்ள. அரிக்கி லைட் வெளிச்சத்துல அரவரையா ஓ முகத்தை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். போடுறா அப்படித்தான். அவளுக்கு 2 பேரும் புருஷன் கிடைக்க மலையிறாள் போல. இப்படி எல்லாம் போட்டா சுறுசுறுப்பா ஆடமாட்டாளுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க கச்சேரி பார்க்க வந்த ஆளை விட 100 நாவல டிக்கெட் இடையில நிறைய கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? அது சைஸா காலை இப்படி இழுச்சு உட்காந்துருக்குவாரு. அதனால இப்படிலாம் போட்டா இன்னும் சுறுசுறுப்பா இருக்காது. இன்னும் சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும்? அடி பாக்கு வத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். அடி 4 கிழமை பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும். அடி ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா? திவ்யா அடி ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுனா மேடை வாங்கிருமா. நல்ல அற்புதமான மேடை, அற்புதமான மைக் செட், அற்புதமான மக்கள். அடி ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா? நம்மளெல்லாம் சேர்ந்து இருந்தா புது கோட்டை ஒத்துக்குமா?
ஆடி பாக்குவத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் பாக்குவத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் நாலு கிழமை பார்க்கணும் நாக்கு தவக்க போடணும் ஏண்டி உள்ள அடி ஏண்டி உள்ள உனக்கு சம்மதமா சேர்ந்திருந்தா ஊரு வந்துக்குமா என் மாமனுக்கு ஆசை வந்துடுமா உன்னை சேர்ந்து விட்டா மோகம் வந்துடுமா போடு. இப்படி எல்லாம் போட்டா அவளுக்கு மண்ணு மிதிக்கிற மாதிரி ஆடிடுவாளுங்க. இன்னும் சுறுசுறுப்பு எப்படி தெரியுமா போட போறேன்? கொண்ட நல்ல குலுங்குதடி திவ்யா கொண்ட பூரி ஆடிதடி பொளந்துரும் எரிச்சல்லாம. என்னடி நீ பாட்டு பாடுற நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சீரியஸா பேசுற? அண்ணே நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். சரி அப்படி வெள்ளை சட்டை போட்டு இடையில போகாதீங்க எனக்கு அலர்ஜி. என்னடி ஆடுறீங்க ரெண்டு பேரும்? என்ன அண்ணா இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் சொல்லல என் பங்காளிகளுக்காக ஒரு உண்மை சொல்றேன் இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் வீடியோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. இவளுக்கு ரெண்டு பேரும் என்ன பாட்டு பாடினாலும் ஒரு டான்ஸ் ஆடுறத பாத்திருக்கீங்களா? நீ என்னப்பா மதுபாலா மாதிரி சிரிக்கிற? அவ எங்கிட்ட தர்றாளோ இன்னைக்கு. இன்னைக்கு ஏன் ஊர் போயிருக்கா மதுபாலா? ஆமா அது என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ இருந்து பசங்க யாராவது கையே காமிச்சிட்டா என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தரேன் நாளைக்கு கால் பண்ணுங்க, என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தரேன் நாளைக்கு கால் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடிங்க கரகமாடி. எப்படி ஆடனா நீ ஆடி காட்டு பாப்போம். நான் மேடை வந்து ஆடி காம்பி அப்ப அது மாதிரி ஆடுறியா? எதுல விட்டு அதுல தானா பாவடைய ஒடுகிற ஓட்டத்தில குட்டி ஒல்லப்பட்டி கத்தில 1 2 3 ஒழுங்கா ஆடு 3 4 5 மாத்தி ஆடு 1 2 3 ஒழுங்கா ஆடு 3 4 5 மாத்தி ஆடு போடியா. சந்தையில மீன் வாங்கி குட்டி சலசலன்னு குழம்பு வச்சு சந்தையில மீன் வாங்கி குட்டி சலசலன்னு குழம்பு வச்சு கொத்தமல்லி பத்தலன்னு சதீசு குத்துராண்டி டப்பாங்குத்து கொத்தமல்லி பத்தலன்னு சதீசு குத்துராண்டி டப்பாங்குத்து போடு. சாமி வராது உட்காருங்க, சாமி அப்புறமாவே வரும். ஏறினது மதிரையில நானு இறங்கினது பிராணு மலை ஏறினது மதிரையில நானு இறங்கினது பிராணு மலை ஆட போற மேடையில அவுத்து போட்டு தூங்க போறேன். என்னடி ஏண்டி அவுத்து போடுற? இரு எல்லாம் உட்கார்ந்து கட்டும் உட்கார்ந்தாதான் அவர் பேசுவாரா? உட்காருங்க 5 நிமிஷம் எல்லாம் ரீசஸ் போயிட்டு வாங்க. ஐயாப்பா தயவு செய்து உட்காருங்க. சாமி வர என்ன 1 hour கிடக்கு. அதுக்குள்ள கருப்பசாமி வந்துருவாருன்னு நினைக்கிறேன். உட்காருங்கம்மா. அம்மா காலைல வாங்க 100 நாவல் அட்டை பதிகிறோம். உட்காந்துட்டீங்களா? என் பால்வாடி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்னா எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணுங்க அப்பதான் ஆரம்பிப்பேன். நல்லா ஜோரா கை தட்டுங்கம்மா. கச்சேரி நல்லா இருந்தா அப்படி இருக்கணும். ஆமா ஆமா இங்க வாங்க. என்ன சொன்ன நீ? வாடி நீ வரலங்க. ஏய் என்ன சொன்ன? ஆண்டவனுக்கு ஒரு வஞ்சகத்தை பத்தியா? ஆண்டவன் படைச்ச எல்லாமே உங்களுக்கு அப்படி எப்படி இருக்கு மனசு. ஏன் புருஷன் பார்த்த வேலை நைட்டும் பார்க்காம பகலும் பார்க்காம சண்டால ஹார்டு இருக்கு. 100 நாவலை பார்த்துட்டேன். இருக்கட்டும். உன் புருஷன் ஆட்டோ வந்து ஓட்ட சொல்றியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? ஆயிடுச்சுடி. ஆமா உனக்கு ஒரு தடவை ஆயிருக்கா? நம்பர் கொடுத்துருவேன்னா 2 தடவை ஆயிரும். விளங்காச்சிருக்கியா இருக்கா? எனக்கு எத்தனை புருஷன் தெரியுமா? புருஷனை இப்ப சுருக்கிட்டேன். போன சீசன்ல இருந்து இப்ப புருஷனை சுருக்கிட்டேன். அவனுக்கு நீர் கடுப்பு. 4 புருஷன். போன வருஷம் 11 வச்சிருந்தேன். இல்ல 14 சொன்னேன். எல்லா யூடியூப்லயும் கேக்குறாங்க எத்தனை புருஷனே சமாளிப்பேன்டாங்க. ஆமா அதனால இப்ப 4 புருஷன். என்ன எங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க? எங்க கேட்டாங்க? ஏன் காலழக பார்த்து புட்டு காலாடிது. அந்த மஞ்சள் சட்டக்காரர் கையில தூக்குறாரு. ஏப்பா ஆட சண்டாளா? நான் காலை தூக்குறேன், அந்த பையன் கையில தூக்கி பாக்குறாங்க. ஏத்தா என் காலுக்கு என்ன? காலு பாருடி திஞ்சு போன டான்ஸ் பண்ண மாதிரி இருக்கா? ஏன் உடம்புதான் நிஜாம் பார்க்க போடலையோ?
தீஞ்சு போன டிரான்ஸ்ஃபார்மரம் ஆமா. இதுல இருந்து கரண்ட் வந்துன்னு வச்சுக்கவே வந்திருக்க 3 பிள்ளைக்கு இன்னைக்கு ஏ அப்பா ஆமா ஏன் காலலக பார்த்து புட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டாக பொங்கல் கிடைக்கும், தேங்காய் மூடி கிடைக்கும், சுண்டல் கிடைக்கும், வாழைப்பழம் எல்லாம் கிடைக்கும். ஆமா பத்தி ஏ வசூல் வரும்ல, சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைச்சு என்னடி பண்ண என்னைக்கு சாமி பட பேச்ச ஆரம்பிக்கிறாங்களே அன்னையில இருந்து மனுஷன் துண்டை வரைச்சு கோயில்ல படுத்துக்குருவாரு. புருஷன் விட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நீ தெரியவே 3 சில்லற 4 சில்லற சம்பளம் பண்ணா தஞ்சாவூர்ல இருந்து பேக்க தூக்கிட்டு குளிக்காம பேச்சுக்கு தான் 3 சில்லற ஆனா குடுக்குறது 2 ஏத்தி. அவ்வளவுதானா? உண்மையை சொல்லாதீங்க வெளிய. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அதனால அவரை நான் மாட்டேன்ட்டேன். நான் மாட்டம்னு சொன்னதுக்கு அவர் படிக்க மாட்டாரு. தூங்குறியோ? என்னடி மாவாட்றியா? இந்த மேடையில இந்த புண்ணிய விளைஞ்ச நம்ம பிரான்மலை மண்ணுல என்னைய மாதிரி இடுப்பு ஆட்டிருங்க. இந்த மேடையில இன்னைக்கு நான் சம்பளமே வாங்காம போறேன். அப்படிதானே ஒவ்வொரு மேடையா சொல்றேன். ஆனா சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறடி. ஏய் நீ ஆட்டு நான் வாங்காம போறேன் சத்தியமா சொல்றேன். என்னைய மாதிரி இடுப்பு ஆட்டி இருக்கா இந்த கோயில்ல எனக்கு இடுப்பு பேர் ஓடுது. இன்னைக்கு நான் சத்தியம் பண்றேன். இது அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்ல என்னைய மாதிரி இடுப்பு ஆட்டிட்டாளுங்கன்னா இன்னைக்கு எனக்கு சம்பளமே வேணா. மதுரை போதே நான் சும்மா போறேன்டி. 2 பேரும் ஒண்ணா ஆட்டு. உட்காரு உட்காரு எந்திரி. ஏய் ஆட்டிட்டல யாராச்சும் சொல்லுங்க நான் ஆடுறது கரெக்டா ஆடுறது கரெக்டானு. இல்ல இந்தா பாரு அவர் சொல்றாரு ஒரு ஆள் சொல்ற போதும். அவர் ஏய் நான் ஆட்டுறேன் பாருடி. என்ன நான் ஆம்பளை தானே ஆட்டுறல. நீ பொம்பளை உன்னை என்ன மாதிரி ஆட்டு. மத்திய பிரதேசத்தை மட்டும் ஆடுங்க ப்ரோ. நான் மாட்டமுன்னு பொம்பளையா மட்டும் இருந்தேன். என்ன பண்ணுவ? நேரம் போய் பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 10 சென்ட் இடமாச்சும் வாங்கியிருப்பேன். கடவுள் என்னை கிழிஞ்ச சாக்கெட்டு கூட போட விடாம ஆக்கிட்டாங்க. நான் மாட்டம்னு சொன்னதுக்கு சைக்கிள் பஞ்சர் கடைக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டாக. போடி நான் ஆசைப்பட்டு 3ஆவதா பஞ்சர் கடைக்காரனை கல்யாணம் பண்ணி அவன் நான் செம்புல பால் கொண்டு வரேன். அவன் இதுல கொண்டாடுறத நீ பேசல்ல கொண்டு வந்துட்டியா பஞ்சர் ஓட்ட நாவத்துல. நானும் கரகத்துக்கு நீர்மாலை எடுக்கிற பொம்பளை மாதிரி கொண்டு போய் வச்சுட்டேன். அவன் பார்த்தா என்னன்னு தெரியுமா வச்சிருந்தேன் இந்த தேப்பு கட்ட இம்புடி சொல்லிசேன் பஞ்சர் ஓட்டுற அப்புறம் அதெல்லாம் வந்து வச்சிருப்பேன். கோட்டம் பாக்குற மிஷின்லாம் வச்சுட்டேன். இம்புடி வச்சுட்டு என்னைய பார்த்தோன்னு நினைச்சிட்டேன் பெரிய சேச்சி பிட்டாயிரு ஒன்று இன்னைக்கு உருண்டு வருது. எப்படினாலும் இதை வெளுத்தாடி போடு பஞ்சர் பஞ்சர் ஓட்டின்னு நினைச்சிட்டேன். சண்டால நான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல உட்கார்ந்திருக்கேன். கால் ரெண்டையும் முடிஞ்ச தலகாலத்தை முக்கிட்டேன் தண்ணிக்குள்ள. மூக்குள்ள லைட்டா கசிவு ஏற்பட்டுச்சு. இது சின்ன பஞ்சரா தான் இருக்கு. இதுக்கு பசைய மட்டும் போட்டு அப்போ மூக்கு அடைச்சிட்டேன். மூக்கு அடைச்சதோட நீ விட்டானா என்ன செஞ்சான்? தூக்கி போட்டு வகுத்துல அமுக்குனே பின்னாடி லைட்டா கசிவு ஏற்பட்டுச்சு. ஐயோ பெரிய பஞ்சரா போகுது. இன்னைக்கு இதை பஞ்சர் ஓட்டுனா நிறைய சம்பாரிச்சிடலாம்னு என் கவட்டில் இந்த தேப்பு கட்டையை போட்டு இவங்க 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 தேய்ச்சிட்டேன். இம்புட்டையும் தேய்ச்சிட்டு இம்புட்டு சொல்யூஷனை போட்டு என் தொடையில ஆப்பிட்டேன். நல்லா இருக்கும். 1.5 வருஷமா இப்படி 100 நாள் வேலைக்கு போட்டா எடுக்கிற மாதிரி. ஆமா அதனால அவரை நான் மாட்டேன்ட்டேன். நான் மாட்டம்னு சொன்னதுக்கு நல்லா தானே அடிக்கிற. ஆனா பொம்பளை அடிக்காம அலையிற என்ன என்ன ஒரு ஆளு சித்தா இருக்கையில வினித்ராஜா மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 4-5 அமுக்கலாம். நான் மாட்டம்னு சொன்னதுக்கு மைக் செட்டுக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டா. நம்ம சதீஷுக்கா ஏ நல்லா வச்சிருப்பாண்டி அழகா. ஆமா சதீஷுக்கு சைஸ் சிறுசு மிக்சர் போட சொன்னேன். இது எவ்வளவு பெருசா இருக்கு வித்தியா. ஏன்னா நம்ம கொண்டாந்த மைக் செட்டுக்காரங்க நான் வாக்கப்பட மாட்டேன்ட்டேன். ஏன்னா இவங்க 3 மணி நேரத்துல அவுத்து கையில ஒடிச்சு நாளைக்கு போற ஊருக்கு போயிருவாங்க. அப்போ எம்ம பாருப்ப என்ன பொம்பளைய பார்க்காத மாதிரி குனிறிய சும்மா பாரு ப்ரோ ஆம்பளை தான். ஏன்னா
மைச்செட்டுக்காருக்கு நான் வாக்கப்பட மாட்டேன். ஏன்னு கேளுங்க, என் 4வது புருஷன் மைச்செட்டுக்காரன் தான். போன மாசம் உனக்கு கால் உடைஞ்சு வச்சுடி. புருஷனுக்கு கால் உடைஞ்சா நல்லதாடி. இதெல்லாம் எப்போ உடையும் தான் அலையிறீங்க. சரி இருக்கட்டும். ஏன் தெரியுமா கால் உடைஞ்சா நல்லதுன்றே? ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்னென்ன வச்சிருப்பாங்க? என்ன வச்சிருப்பாங்க? பழம், பூவு, தேனு. தேனா? குடிய கெடுத்துறாளடா. தேன் எதுக்கு வைப்பாங்க? அதெல்லாம் பெரியவங்க வச்சிருந்தாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? ஆக பாக்குதா? ஆமா. மறுபடியுமா? எங்க நாக்க நீட்டுங்க, சும்மா நீட்டுங்க பாப்பா. தஞ்சாவூர் பேர் ஒரு நாக்கு. ஆமா, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா என் புருஷன் என்ன தெரியுமா வச்சிருந்தா? என்னென்ன வச்சிருந்தா? 850 போக்கஸ் லைட். எதுக்குடி? மைச்சிட்டுக்கார ஒரு விளம்பரம் வேணாமா? அதுக்கு 850 போக்கஸ் லைட், 550 சீரியல் செட், 8 இன்ச் ஸ்பீக்கர், 16 இன்ச் ஸ்பீக்கர், குத்து விளக்கு, ஓம்போடு, 2 ஆனைக்குட்டி பிளிற மாதிரி, 2 முயல் தாவற மாதிரி, 2 மான்குட்டி ஓடுற மாதிரி, 2 பொம்பளை உலக்கையில போட்டு அரிசிய மாங்கு மாங்கு. என்னடி இப்படி? அது ஏன்னு கேட்டா, இந்த சீரியல் செட்லாம் வந்து ஜெனரேட்டர்ல தான் ஓடும். டீசல் நிறைய கிடக்கும்போது இந்த உலக்க வந்து ஓங்கி குத்து விங்கு விங்கு உலங்க ஓங்கி குத்து. ஆமா, டீசல் இத கேளுடி. டீசல் அடியில போய் துரு அடைச்சவன அப்பதான் அந்த உலக்க கொஞ்சம் ஏங்கி குத்தும். எப்படி தெரியுமா? அதனால யாருக்குமே வாக்கப்படுறதில்லைன்னு புது கொள்கை ஒன்று எடுத்திருக்கேன். என்ன கொள்கை தெரியுமா? தெருவில் இதெல்லாம் இருக்கேன் வரையா இல்ல ஊருக்கு? சும்மா இரு, உனக்கு இருக்கு நிக்குது, எனக்கு என்னடி இருக்கு நடிக்கிற. எங்க மச்சான் நீ எப்பல வரைஞ்சு பாடினாரு தெரியுமா? சூப்பரா பாடினாரு. என்னைக்கு ஒன்ன பார்த்தேனோ அந்த நாள் முதலா நான் தூங்கவில்லை அடியண்டி புள்ள, அந்த மூணெழுத்து காததானே பாடப்படுத்துது, என் தலையெழுத்த மாத்தத்தானே ஒன்ன தேடுது, அந்த மூணெழுத்து காததானே பாடப்படுத்துது, என் தலையெழுத்த மாத்தத்தானே ஒன்ன தேடுது. அடி திமிர் பிடிச்ச சிரிக்கி என்ன கண்டுக்காம போற, நான் சங்க ஒலிக்க கத்துறனே என்னைக்கு நீ வர, தஞ்சாவூரை விட்டுட்டு என்னையோட மதுரைக்கு என்னைக்கு நீ வர, வள வளக்கும் வாழையல இடுப்புக்கு அழகானது, என் வண்ணம் கொண்ட நட்சத்திரம் ஒளிரும் கண்ணானது, என்ன சொல்லி நான் பாட எதுவும் நீயானது, என் எண்ணம் எல்லாம் ஒன்னத்தானே எனக்கு அசைபோடுது, நான் திருடி பழக்கமில்லை ஆனா திருட நானே நடி, நீ பார்க்க நேரத்தில உன்னை பார்த்து ரசித்தே நடி, இது நிலையா தொடராம உன்னை நேசிக்க வேணுமடி, கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி, கற்கண்டு நீ கையில் வந்தா அடிச்சு திம்ப நடி. உடைச்சு போட்டு இதோட நீ எல்லாம் போய் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பிச்சை எடு. ஊரா மண்டாட்டி படைச்ச பார்த்து இந்த அடிக்கிறியே. இப்ப நாளை வேற பீடி அடிக்கிற மாதிரி விளங்கமாப்பா இருக்கட்டும். இங்க வருகை தந்துள்ள கன்னிமிகு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் மூக்காயின் ரகலை ஆரம்பம் பார்ட் 2. நன்றி. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய கண்ணியமிகு உயர்திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? அமைத்திட்டாங்களா? செய்வன வச்சிட்டாங்க உனக்கு, நீ வச்சிட்டியா? நாங்க ஆடணும் பாடணும். பாடுவீங்களா? நாங்க பாட மாட்டோம், எங்க அண்ணன் பாடுவாரு. பாடுவாரோ? ஆமா. அப்ப இந்த மேடை சின்ன போட்டி வச்சுக்கிறோமா? என்ன போட்டி? போட்டி வச்சுக்கிறோமா? என்ன போட்டி தெரியுமா? என்ன போட்டி? பாட்டு போட்டி. பாட்டு போட்டி. இந்த பாட்டு போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்ப ஜோரா கை தட்டுங்க பாப்போம். போதும், நீங்க மட்டும் வாங்க, எங்க வேலையில ஏறி படுத்துக்கங்க. போங்கப்பா. சரி, வேகமா பாடுங்க பாப்போம். வேகமா. அடியே உங்க கூட பாடுறேன், நான் வந்திருக்கேன் போட்டிக்கு. அப்படியா? நானும் மோனிஷா வர்றேன். போற மோனிஷன் பாருங்க. வா மோனிஷா, பாடவா? உன் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? அவன் நெஞ்சுக்குள்ள இட்லி துணி உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? ஆகா, உன் கிரகத்துக்கு உன்னை வெளியே அனுப்பிட்டாலே.
சரி வாடி இருக்கஞ்செடியோர இறுக்கி புடிச்சையமானே மேடைக்கு பின்னால கட்டி பிடிக்கலாம் போமே. வாங்க சார் வாங்க, போனா வராது பொழுது போனா கிடைக்காது. டோக்கன் விளம்பரம் 15 ரூபா சார். கம்பெனிக்காக சீப்பா கொடுக்குறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 10-15 சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு அரப்பாடி லாரியோ இல்ல கண்டனர் லாரியோ பிடிச்சி இன்னும் 2. என்ன இப்படி பேசிக்கிறீங்க? இது என்ன கச்சேரியா டோக்கன் விளம்பரமா? டோக்கன் விளம்பரமா? மணி நீ வா மணி, நல்ல பாட பாடுங்க. ஆமா பாடாடி மனசு மயங்கும் மசத்தை புடுங்க போறாங்கட்டு. பாரி மோனிச பாரு மாமனே. என்ன இன்னைக்கு என்னைய பார்த்து சொல்ற, அப்புறம் நாளைக்கு அவளை பார்த்து சொல்லுவேன். நல்ல பாட பாடு, எப்படி பாடு. அடடடடடா நெஞ்ச மட்டுமா தோணும். ஹலோ ப்ரோ பாடுங்க. கண்ணாயி செலிக்குள்ள கட்டரம்பு புகுந்திடுச்சு எதுக்கு வந்து நசுக்கு பாராவ கட்டரம்பு வந்தா அப்புறம் கட்டரம்பு கடிச்சு போட்டு அப்புறம் மேக்கப் ரூம்ல இங்கே இருந்தா வட்டக்கு உதஞ்சிக்கிட்டே கிடப்ப. வலுப்பு வந்துருச்சு. கடிக்காதுடி, உன்னைய கடிக்காது. உன் கலருக்கு வந்து வேற பாட்டு. நல்ல பாட பாடு. பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி, கொட்டாங்குச்செடி நான் கொட்டாங்குச்செடி. இது என்னடா கொட்டாங்குச்சியா கொப்பரக்காய் மாதிரி இருக்கு. பொய் சொல்ற பத்தியா கொட்டாங்குச்சி நீ இப்படி எல்லாம் பாடாத. வேற பாட்டு பாடுமா. சரி ஒரு பழைய பாட்டு பாடுறேன். பழைய பாட்டு எல்லா பாட்டு பாடுவீரோ? எல்லா பாட்டும் பாடுறேன். பாடுங்கம்மா. நீலா காயுது நேரு நல்ல நேரம், நெஞ்சு பாயுது காமன் விடுவானோ தூக்கவலவாமா தூக்கிக்கிட்டு போ. போயிருவியா? இங்க போனேன்னா குதிரை வண்டியை கிளம்பிடப்போறான். ஏமா தூக்க வலைனா பாய்தல நேத்திட்டு போய் வேற இடத்துல பாடு. ஏன்னா அந்த இடத்துல முனி ஓட்டமா இருக்கு. பொம்பளை என்ன எப்படியா பாடுறது? நீ பாடுப்ப. அக்கா பாடுறேன், கத்துக்கிறியா? இங்க வா. எவ்வளவு சம்பளம் வாங்குற? 8000. 8000 வாங்குற. 10 ரூபா என்ன பண்ணிடுவாங்க வழி இல்லையா? எதுக்கு? இல்ல முடிய விரிச்சு போட்டு வந்திருக்க பேய் மாதிரி. இந்த பாட்டு வேணாம். ஃபேஷன். உங்க பேஷன்ல என்ன ஒரு 5 படி அரிசி வடிக்கலாமா? சரி ஓட்ட பேஷனா இருக்கும் போல. மாடணும். சரி நான் பாடுறேன் வேற பாட்டு. ஆனா நீங்க அந்த பாட்டு கோரஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க லாஸ்டா பண்ணுங்க. இப்ப அவளுக்கு பண்ணட்டும். மாமா நிச்சாம்பா புகழ். அம்மாடி இங்க வாவே. நீ டான்ஸ் ஆட வந்தியா பல்பொடி விளம்பரத்துக்கு வந்தியாடி? என்ன எந்த நேரம் பார்த்தாலும் இழிச்ச மணி மாதிரி தர. ஒரு பொம்பளை அடக்கம் சொடக்க வேணாமாடா? அம்மாடி இதுதான் காதலா. எடுத்தவனே வாடி லோலோ. என் கரகமா இருக்கு. நீ போத்தா அப்படி சொல்லியா கூடாதுல. ஓடி. ஆமா நீ வாமா. அத்த சிலேபி கொண்ட அந்த முடியெல்லாம் எங்க வாங்குறிய? கடையில. எந்த கடையில பார்த்தேன்? டீ கடையில? மீன் கடையிலையா? அதே சிலாம்பா இருக்கும். அம்மாடி அப்படி செய்ய. என்ன அந்த பாட்டுல அப்படி தாண்டி வரும். யாராச்சும் கேட்டு பாருங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பாட்டுல அப்படிதான் வரும். சத்தியமா சொல்றேன் வினித் ராஜா, வந்ததுலயே நான் மட்டும்தான் லூசுன்னு நினைச்சேன். 3 லூசா தானடா கிடக்குங்க. அம்மாடி இதுதான் காதலா. பெரிய சுசீலாம தங்கச்சி மக பொழந்த. நீ போத்தா போய் அந்த 7ஆம் நம்பர் ரூம்ல உட்காரு. ஏசி ஓடுது. குளுன்னு இருக்கும். ஹலோ ப்ரோ நீங்க வாங்கம்மா. அடடா டீப் லைட்டே தேவையில்ல. ஆனா என்ன உப்பு கைக்குது? சுகர் பேஷண்ட் வாழ. சுகர் பேஷண்ட் உப்பு கறிக்குமா? ஆமா. அம்மாடி அப்படி இல்லம்மா. அப்படி நின்றுக்குச்சுன்னா என்ன பண்ணுவ? ஒருத்தங்க கச்சேரி கூப்பிட மாட்டேன். இதுதான் காதலா.
தொண்டை கரகரன்னு இருந்தா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. வர்ற விளம்பரத்தை கூட வாசிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அடராமா இது என்ன ஓதம்? இது தவுல்டி. நான் கூட ஒரு ஓதம் நினைச்சு இப்படி அகட்டிக்கிட்டே நடந்தாரு. நான் கூட அண்ட வாயு நினைச்சு பெருமையா பாட்டெல்லாம் பாடுனே. என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆணைமுகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆணைமுகனை தொழுதால் நவ கிரகங்களும் அகிலும் நல்லதே நடக்கும். சினி நல்லாவே நடக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாட்டு முதல்ல பாடிட்டாங்க. அக்கா உங்களுக்கு என்னென்ன விளையாட சொல்லி கொடுத்தேன்? என்னென்ன விளையாட்டு? தட்டுக்கோடு, கண்ணாமூச்சி, அப்புறம் கபடி, அப்புறம் சொல்லுடி. அப்புறம் என்ன சொல்லு குழந்தை? ஏய் அப்புறம் அவ்வளவுதான்டி. ஒரு முக்கியமான விளையாட்டை மறந்துட்டியே. என்ன விளையாட்டு? ஜாம் ஜப். அந்த இளந்த பழ கொட்டை அது இருக்கும்ல, ஆமா, அது நீ நான் ஆளுக்கு ஒரு கட்டை மறந்துட்டியா? கபடி விளையாடுமா? விளையாடுவோம். கபடி யாராருக்கு ரொம்ப பிடிக்குமோ ஜோரா கை தட்டுங்க. இன்னைக்கு முதல் முறையாக பெண்கள் கபடி லைவா பார்க்க போறீங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் பாட வைக்க போறேன். எல்லா பேரும் முறைப்படி குனிஞ்சு கும்பிட்டுட்டு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷலா பாட்டு வச்சிருக்கேன். வரவா? வரவா? உன் புருஷன்ட்ட கேட்டு வா. மச்சான் போயிட்டு வரவா? அவர்தான் புருஷனா? குடிய கெடுத்துட்டாடா. என்ன மச்சா வரான புருஷன்ட்ட கேட்க சொன்னேன், அப்புறம் உங்ககிட்ட கேட்கறேன். நீங்க இல்லையா? சரி சரி, 3 மணி நேரத்துக்கு. சரி சரி, வரவா? அடடா ஊர்குலத்தில் தாமரைப்பூ அடக்கண்டே, அவளை காதலனே ஓர கண்ணா தேட கண்டே. அடடா ஊர்குலத்தில் தாமரைப்பூ அடக்கண்டே, அவளை காதலனே ஓர கண் தேட கண்டே. என்னடி? இல்ல நீ குனிஞ்சவன ஊர்குலத்தில் ஆடிருச்சு தாமரைப்பூ. மாமா வரவா? கபடி 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 அடே கபடி. அவன் என்னமா ஆர்மிக்கு ஆள் எடுக்கிற பொம்பளை மாதிரி நெஞ்ச நிமித்துக்கிட்டு அத்து கோர்த்து போடுவேன். ஆமா ஆமா. அம்மா நீ வாமா. வரவாடி? இன்னைக்கு டயர்டா இருக்கு, நாளைக்கு வாவே. சரி வாங்க ப்ரோ. வா. கபடி கபடி அதான் கரெக்டா பாடுங்க. கபடி. நீங்கள் அழைக்கும் நபர் தொடர்பில்லைக்கு வெளியே உள்ளார். சிறிது நேரம் கழித்து கால் பண்ணலாம், இல்லை என்றால் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீ வீட்டில் படுத்துக்கலாம். கச்சேரி கொடுத்த வினித் ராஜா டான்ஸ் கிடைக்காம திருப்பத்தூர் முக்கத்திலே தெருவில் தெரியலாம். நீ வாமா. அம்மா நீ குனிஞ்சு பாடு, உனக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன். ஏய் சும்மா சாமி கும்பிடு, ஏன் குனிய முடியல? சிமெண்ட் மட்டும் தெரிச்சிருமா? எனக்கு இல்ல. ஏன் ஊர் சொத்து தின்னலையா நீ? அதானே டிபன் பாக்ஸ்ல கொண்டு வரேன். ஒன்லி பிரியாணி தானா? அக்கீமா? கேமஸ் அக்கீம் தானா? ஏன் அங்கதான் நல்ல அங்கதான் லெக் பீஸ் கிடைக்குமான்னு கேட்டேன். மட்டன் டி தலப்பா கட்டு பாடுவே. ஆமா நீ குனிவே, உனக்கு ஒரு பாட்டு வச்சு. சரி வா. வா கபடி பாடி வா. ஓவா இப்ப எல்லாம் இல்ல, கச்சேரி 20ஆம் தேதி விரதத்துல இருக்காங்க. கபடி முறைப்படி கும்பிடு. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய் இந்தா நீ கும்பிடு ப்ளீஸ் ப்ரோ. இளந்த போலாம் இளந்த போலாம் போடு 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 செக்கச்ச வந்த பல. இது தேனாட்ட இன்னைக்கு பல, இது எல்லாரும் வாங்கு பல, இது இலக்கின்னு பிறந்த பல. என்ன இந்த பழத்துக்கு மட்டும் குத்து? ஆனா குடியை கெடுக்க ஒரு ஆள் போதும். உங்களுக்கு செய்வன வைக்க வேற யாருமே தேவையில்ல. இல்ல இல்ல உங்களுக்கு செய்வன வைக்க வேற யாருமே தேவையில்ல, அவளே போதும். ஆமா இப்படிலாம் செய்யாதம்மா. தேனை துடைக்கிறியா? வாமா. அமர்த்திட்டாங்களா? கபடி 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 கபடி. உங்கள் செம்மில் இன்கமிங் சேவை தடை செய்யப்பட்டுள்ளது. விடிந்தவுடன் 286 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்தால் அதை நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு பாடிட்டாள், நான் பாடவா வேணாமா? நான் பாடவா வேணாமா? நான் பாடணும் கபடி. ஆமா வாமா. பொம்பளை ஆள்னா ஆமா பொம்பளை ஆள்னா எப்படி தெரியுமா பாடணும்? கத்துக்கிறீங்களா?
கபடி 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 கப்புல டீ கப்பல்ல டீ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்களா? ஆ. நீ குடிக்கலையா? ஓகே ஊமி கூமி என்னடா அது குளிப்பேசி மண்டமா ஏய் எத்தடிக்கும் கபடி கபடி போதுமாப்பா தவளை மட்டும் அடிக்கிற கபடி 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 கையை விட சும்மா இருடா. அம்மா அடிக்கும்ல. கபடி 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 ஆனா இவளுக்கு உண்மையிலேயே ஜோரா கை தட்டுங்களே. 50 ஆம்பளை சேர்ந்து கெடுத்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டான். என்னடி ஏண்டி ஒரு ஆம்பளை பக்கத்துல இருந்து கொஞ்சம் கூட கூச்ச நச்சம்லாம் என்ன? நீ கபடி தானே பாடி அதெல்லாம் வந்த? இருக்கட்டும். எடுத்து வாங்க முளைப்பாரியே. கும்மி அடிச்சிருவோமா? எடுத்து வாப்பா 90. போடு தன்னனா நீன தன்னானே பொடு தன்னனா நீன தன்னானே தன்னனா நீன தன்னானே பொடு தன்னனா நீன தன்னானே காரு போறத பாருங்களே காரு கதறி போறத பாருங்களே அடி காரு போறத பாருங்களே காரு கதறி போறத பாருங்களே காரு போறத பாருங்களே காரு கதறி போறத அடி காரு போறத பாருங்களே காரு கதறி போறத பாருங்களே காருக்கு இருக்கு அங்காள பரமேசி கண்ணாடி மின்னல பாருங்களே அட காருக்கு ஆத்தா இங்க கண்ண சிமிட்டத பாருங்களே குதிரை போறத பாருங்களே குதிரை குதிச்சு போறத பாருங்களே அடி குதிரை போறத பாருங்களே குதிரை குதிச்சு போறத பாருங்களே குதிரையில் இருக்கு அங்காள பரமேசி போல வச்சத்தை போடுங்களே குதிரையில இருக்கு அங்காள பரமேசி போல வச்சத்தை போடுங்களே எங்கடா ஜிப்பு போடல. எந்திரிக்க சொல்லுதா எந்திரிமா. எந்திரிக்க சொல்லுதா ஆத்தா என்னப்பா என்ன இப்படி பிடிச்சிருக்கா? டேய் எந்திரிக்க சொல்லுப்பா எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சா ஆ. டேய் மொத புடிச்சிருக்க யாரா புடிச்சிருக்க யாரு கைய மாத்திரம் ஐயோ கேப்பல எங்க வைக்கிறான் பாரு பொம்பளை அடைக்காம டேய் வந்திருக்க யாரும் தெரியுமா முத யாரு? அவன் ஆளு தெரியாம கைய வச்சுட்டான்டா நான் யாரு தெரியுமா யாரு? நான் தாண்டா கடப்பார முனி ஏய் கடப்பார முனி ஆ. என்னப்பா அந்த பிள்ளைக்கு குறை இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருந்து 5 வருஷமா பிள்ளையே இல்ல. புழுப்பூச்சி கூட இல்லை ஆமா. புருஷன் எங்கே இருக்கான் வெளிநாட்டுல எத்தனை வருஷத்துக்கு வருவியான் 5 வருஷம் இருக்கிறது. 5 வருஷத்துக்கு வந்து மயிருண்டா புள்ள இருக்கும் நான் சொல்ற பரிகாரத்தை பண்ண புழுப்பூச்சி உண்டாயிரும் ஆ. நைட்டு 1 மணிக்கு 1 மணிக்கு. முள்ளு இங்கிட்டு போக்கூடாது இங்கிட்டு போக்கூடாது சென்டர்ல நிக்கணும் ஆ சரி. 1 மணிக்கு ஆ. நல்ல லக்ஷு சாப்பாடு குளிச்சு ஏன் அம்மாமே இடையில பசங்க நரம்பு வந்து வேற அப்புறம் லக்ஷு சாப்பாடு குளிச்சு ஆ. தலைய விரிச்சு போட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு ஆ. என் சன்னதிக்கு வர சொல்லுடா என் சன்னதி திறந்து கிடக்கும் கடப்பார மணி போட்டு அனுப்புவான்டா விபூதிய அப்படி சன்னதியில வந்து 2 நெய் விளக்கு வாங்கி போட்டு சரி திரும்பி பார்க்காம வீட்டுல போய் போய் கொல்லப்புறத்துல போனா 4-5 குஞ்சுக தெரியாத விரட்டி விட்டு என்ன கோழி குஞ்சுப்பா கோழி குஞ்சு சரி அதுல விரட்டி விட்டு நல்லா வளர்ந்த கம்ப எடுத்து நோண்ட சொல்ற புழுப்பூச்சி வந்துரும் என்ன சாமி சொல்றீங்க புழுப்பூச்சி நேரப்பா கேட்டீங்க வாங்கத்தான் ஏய். சன்னதி விட்டு தள்ளு மணி எங்க போனாலும் சன்னதிக்கு 90 விட்டு தான் போடணும் ஆ. நீ தான் 2 புள்ள வச்சிருக்கீங்க புள்ள இல்லையா 4 புள்ள தான் இருக்கா அப்ப 5வது எதுக்கு ஆசைப்படுற பார்த்தா அப்பா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 சாமி 2 பேரும் கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு இன்னும் எங்கேயும் ஒன்றும் உருவாகல ஒன்னும் உருவாகல சொந்த வீட்டுல இருக்காங்களா வாடகை வீட்டுல இருக்காங்களா வாடகை விடுதான் சாமி வாடகை கொடுக்க விருப்ப வருமானம் இருக்கு சரி இங்க வாங்க அத்தா இவனோட தெரியாத ஏன் சாமி நான் சொல்ற வீட கட்டு சொல்லு வீட சொல்லு 2 பேரும் தங்குற மாதிரி வீடு சொல்றேன் சரியா ஆமா பெரிய வீடு தானே பெரிய வீடு. மாடி வீடு கட்டுனேன்னா உங்க 2 பேரும் வெயிட் தாங்காம மடமடன்னு சரிஞ்சிருமுடா உத்தரவு சாமி மண்ணு வீடு கட்டுனேன்னா மழை வேஞ்சு கரைஞ்சிரும் உத்தரவு சாமி கூரை வீடு கட்டுனேன்னா கிருத்திரம் முடிச்ச போய் பிளாக்கில் கட்டிங்க போட்டு தீய வச்சு விட்டுருவேன் ஆகா அதனால நான் பத்த மகளை 2 பேரும் புதுக்கோட்டை பிளாட்டு பாரத்திலேயே படுத்துங்கடா என்ன சாமி பிளாட் மாத்த படி சொல்லிட்டேன் கரண்ட் புள்ளி வீட்டு என்னடா சைஸா கூப்பிடுற அட குலகாரா பாப்பா வாரா
பார்த்தா ஆத்தா ஆத்தா இவர் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறாரு ஆத்தா. ரொம்ப வருஷம் கனவு ஆத்தா அது. வண்டி. ஆமா ஆத்தா. நான் சொல்ற வண்டியை வாங்கப்பா. என்ன வண்டி ஆத்தா? சாரப்பா அம்பச்சடையலை மங்கம். சாரப்பா. சரி நான் சொல்ற வண்டியை வாங்க. அரைப்பாடி வாங்கினீங்கன்னா புளிய மரத்துல முடி செத்து போவான். உத்தரவு சாமி. மோட்டர் சைக்கிள் வாங்கினீங்கன்னா பெட்ரோல் 103 ரூபா விக்குது, வழி இல்லாம தள்ளிக்கிட்டு தெரியவேன். உத்தரவு சாமி. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். உத்தரவு சாமி. அதனால நான் பத்தமான நொங்கு வண்டி செஞ்சு தெருவா கவட்ட கம்பள ரிங்கு ஓட்டணும். நொங்கு வண்டியா சாமி? நல்ல வண்டி வாப்பா வாப்பா. அவர் விவசாயம் பண்ணணுமா? விவசாயமா? கைதட்டுங்க. தமிழர் முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயம் இல்லாம இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஒரு விவசாயி போய் காலை சேத்துல வச்சாதான் நம்ம எல்லாம் கையை சோத்துல வைக்க முடியும். நான் சொல்ற விவசாயத்தை பண்ணு சரியாப்பா. நெல்லு போட்டீங்கன்னா பட்டிக்கு வராது, தொட்டிக்கு வராது, வாய்க்கு வராது, வகுத்துக்கு வராதுடா. கம்பு போட்டீங்கன்னா களவாணி களவான்ட்டு போயிருவேன். பருத்தி போட்டீங்கன்னா காத்து வெடிச்சு பஞ்சு பறந்து போயிருமாடா. வெண்டிக்காய் போட்டீங்கன்னா 100 நாள் வேலை பார்க்குற பொம்பளையாலே வெடுக்குன்னு புடுங்கி போய் வீட்டில் போய் புளிக்குழம்பு வச்சிருமடா. அதனால நான் பத்த மகனே கஞ்சா செடி போடுற ஜென்ரல் ஜெயில நேரத்துக்கு அம்மங்களி தின்னலாமாடா. பாப்பா ஓ மண்டைக்கு நான் அதே வேலை என்னடா நூடுல்ஸ் பண்ற மாதிரி. சாமி மலையேற போதும் அடிங்கப்பா மலத்தை. யாரு என் கையில பிடிச்சிங் பண்ற போட்டா? கொஞ்ச நேரத்துல என்னை மாநகராட்சியில் வேலை ஆகிற பொம்பளை மாதிரி ஆகிட்டாங்கப்பா. சாமி வந்துச்சா? எனக்கு இன்னைக்கு சாமி வராது. அப்படியா? நன்றி. கைதட்ட மறந்து ரசித்துக் கொடுக்க மனித உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக தெரிவித்துக் கொண்டு. ஆமா அவர் என்ன காமன் நேரம் கூட பண்ணுவாரு. எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டுக்கு எங்க செல்வம் வங்கி வழியனா? நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டுக்கு எங்க செல்வம் வங்கி வழியணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டுக்கு எங்க செல்வம் வங்கி வழியனா?